ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் வ்ளாக் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சதே லேட்டு. ஸோ ஆஃப்டர்நூன் சமையலே இன்றைக்கி 3:40 ஆகிடுச்சு. இவர் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு உட்காந்து மெஹந்தி போடலான்ட்டு உட்காந்தேன். மெஹந்தி போட்டுட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் மெஹந்தி தான் போட்டேன். 1/2 வச்சுட்டு அழிச்சிட்டு தென் மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் கிடந்தது. அது எல்லாத்தையும் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோ பாத்திரம். அந்த பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டு ஓஞ்சி உட்கார்றதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிடுச்சு. அது நான்வெஜ் பாத்திரம் அவ்வளோ பிசு பிசுன்னு இருந்தது. வேறு வழி இல்லை, நம்ம தான் கழுவணும். கழுவிட்டு இருந்தேன். தேய்ன்னு தேய்க்கிறேன். வேறு யார் கழுவுவா? நம்ம தான் கழுவணும். தேய்ப்போம். நல்லா தேய்ன்னு தேய்ச்சி நான் ஃபஸ்ட்டு தட்டெல்லாம் கழுவிடலான்ட்டு தட்டை பெருக்கி கழுவிட்டுருக்கேன். ஒரு தட்டாக கழுவுறேன். தட்டெல்லாம் தேய்ச்சி முடித்து கழுவுனதுக்கப்புறம் மீதி குட்டி பாத்திரத்தெல்லாம் தேய்க்கிறேன். இதெல்லாம் கழுவி முடிஞ்சதுக்கப்புறம் தான் டீ போடலான்னு பிளான் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளேயும் துணி மேலே காய போட்டிருக்கிறது ஞாபகம் வந்துருச்சு. அதனால் பாத்திரத்தை கழுவி போட்டு மேலேருந்து போய் துணி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா மழை வந்து பூரா துணி ஈரமாயிரும். அதனால் அவசரமாக பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பாத்திரம் கழுவுறது எனக்கு பிடிக்காத வேலை. ஆனால் அதுதான் 3 வேலையும் நான் பார்க்குறேன். 3 வேலை சிங்கில் அவ்வளோ பாத்திரம் செய்கிறது. எனக்கு மட்டும்தான் இப்படி செய்கிறதா, எல்லாத்துக்கும் செய்கிறதான்னு தெரில. இந்த பாத்திரம் கழுவுறதுலேருந்து விடுதலை எப்படா கிடைக்குமோன்னு இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆர்வமாக வெளியே உட்காந்து. மாடிக்கு போயிட்டுருக்கேன். இப்போ துணி எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோ துணி கிடக்கு. அந்த துணியை பூராத்தையும் அள்ளி நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். 5 நிமிஷமா 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். மாடிக்கு வந்தாச்சு. துணியை பூராத்தையும் பிறக்கும். இது ஒரு கொடி தான் காட்டியிருக்கேன். அந்த பக்கம் 2 கொடி நிறைய துணி கிடக்கு. அந்த துணியை எல்லாம் பாப்பா ட்ரெஸ்ஸும் துருவன் ட்ரெஸ்ஸும் தான் அவ்வளோ ட்ரெஸ்ஸும் பூராத்தையும் அள்ளி கொண்டாந்து பெட்டில் போட்டு அடிச்சுட்டோம். டீ வச்சுட்டு தான் மாடிக்கு போனேன். டீ கொதிச்சிட்ருக்கு. டீ கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. டீயை 2 கப்பில் ஊற்றிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு கப்பை கொடுத்துட்டு நம்ம ஒரு கப்பை போய் உட்காந்து குடிப்போம். பாப்பா வெளியே ஓடிட்டா. அதனால் கொஞ்சம் நிம்மதியாக டீ குடிக்கலாம். இன்றைக்கி இவ்வளோதான் வ்ளாக். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் தான் வ்ளாக். நெக்ஸ்ட்டு நாளைக்கு நாளான்னைக்கு வ்ளாக் போட ட்ரை பண்ணுறேன். கிட்ஸை வச்சுட்டு டெய்லி வ்ளாக்லாம் போடுவேன்.